ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இனிதான வாழ்த்துக்கள். அன்பின் தெய்வமே, அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த நாள்ல நோயவர் காலை அருமையான தெய்வத்தை உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்ளதிலையும் அறிந்து கொள்ளுங்கள். பிரியமான தெய்வத்தினமே, உங்களை தேவன் எப்படி அழைத்தார்? எபேசியர் 4 எடுத்து வாசிப்போமா? அதனால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற பிரதான புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடக்கும். பாத்திரம், ஒரு பாத்திரத்துல பால் வைக்கிறோம்னா எவ்வளவு சுத்தம் பண்றோம், அதே போல தேவனுடைய கரம் இந்த நாளை நீட்டப்படும். அருமையான தெய்வத்தை இதனால அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் நடக்கும் பொழுது தேவன் உங்களை குறித்து வருது கிடைச்சிருப்பார். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தும்படி 2 பேதுரு 1:20 உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாகும்படி ஜாக்கிரதையாகுங்கள். இவைகளை எல்லாம் நீங்கள் செய்தால் ஒரு காலம் இடையே விடுவதில்லை. மீண்டும் வாசிக்கிறேன். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை எல்லாம் செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. நாம் நம்ம இடறி விழாதபடி சிலர் விழுந்து விழுந்து எந்திரிப்பாங்க. எதற்காக நீங்க இடறி ஒரு மாதிரி சோர்வா இருக்கும் போது நீங்க என்ன செய்து ஜெபிக்கணும். பிரியமான தேவஜனம், இடறி விழாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். தேவஜனம், அப்ப இடறி விழாதபடி நாம் இருக்கணும்னா நம்மளை தேவன் எதற்காய் அழைத்தார், எதற்காய் நம்மளை தெரிந்தெடுத்தார் என்று நம்மளை நாமே சீர்திருக்கிப்பார். பக்தன் பாரார் பாருங்க. பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஆசையை கொண்டிருக்கிறேன். பரலோக அழைப்புக்காய், நித்திய மகிமை என்ற அழைப்புக்காய், பாடுபட வேண்டிய அழைப்புக்காய், விசுவாச போராட்டத்திற்காய், காருண்ய மகிமை உங்களுக்கு கொடுக்கும்படியா தேவனுடைய அழைப்பு உங்கள் மேல் இறங்கி இருக்கிறது. அந்த அழைப்புல நீங்க உறுதியா இருக்கும்படி தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை, ஏன்னா அடிக்கடி சொல்வேன், ஆடவான்கள் ஆகாய மண்டலத்தில் சுடர்வெளியை போல இருப்பார்கள். ஏன்னா அந்த ஃபால்ஸ் ஏஞ்சல், விழத்தள்ளப்பட்ட தூதர்கள் அவனுடைய அழைப்பை அவை தெரிந்து கொள்வதில் உதாசீனப்படுத்திட்டான். அவன் 33 கோடி தேவர்கள் விளைச்சினான். அந்த இடத்துதான் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கிறார். அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர வேண்டும். பவுல் சொல்லியிருக்கிறார் பாருங்களேன், இவைகளை அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலே நீங்க அருமையாய் புரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நாளும் இடறிவிட மாட்டீங்க. பிரதானமாய் சொல்கிற புத்தி பவுல் சொல்கிறார். அருமையான தேவஜனமே, நம்மளை கிறிஸ்துவுக்காய் பாடுபட்ட வேண்டும் என்றுதான் அழைப்பு. ஆனா பாடுபடுவது எப்படி? ஒரு டெஸ்ட்ல ஒரு பாஸ் பண்ண அடுத்த நிலைமை, அந்த நிலைமையை நான் பார்த்தனால எவ்வளவு பெரிய உபத்திரத்திலையும் ஒரு நாளும் நம் கிறிஸ்துவை முறுமுறிக்காதபடி அழைப்புல வைராக்கியமான பாருங்களேன். அதான் என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், எங்க சபை என்ன சொல்லுன்னு ஆலயத்துக்கு வராம நீங்க வந்துகிட்டே இருங்க. உங்களை தேவன் நிச்சயமா ஆசீர்வதிச்சு தேவன் உங்களை உயர்த்துவார். என் பிள்ளை இவ்வளவு சோதனையிலும் ஒரு நாளும் முறுமுறுக்காம ஆலயத்தை நோக்கி ஓடி வர்றா. அவளை நம்ம ஆசீர்வதிப்போம், அவளை தெரிந்தெடுப்போம், அவளுக்கான காரியத்தை செய்வோம் என்று சொல்லி தேவன் உங்களோடு இணைந்து கொள்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எந்த நோக்கத்திற்காக அழைத்தீங்களோ அந்த நோக்கத்துல உறுதியாய் நிற்க போடுங்க. நாங்க உறுதியா நின்றோம்னா அவர்கள் இளைஞர் கால் நீங்களும் வச்சு எங்களை விட்டு பின்னாக மாட்டீங்கப்பா. சத்துருக்கு இடம் கொள்ளாதபடி பாதுகாப்பீங்கப்பா. பெரிய காட்சி எங்களை தாழ்த்துறவர்கள் நேசமளிச்சு வைக்கும் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். God bless you. ஆமென். ஆமென்.